ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, அழகான தங்கமே, உன் மனசில் இருக்கிற ஒவ்வொரு ஆசையும் ஒவ்வொரு விஷயமும் எனக்கு தெரியாமலா இருக்கு. எல்லாமே எனக்கு தெரியும். உன் ஆசையெல்லாம் மற்றவங்கள்ட்ட வேணா நீ மூடி வைக்கலாம், ஆனால் என்கிட்ட நீ மூடி வைக்க முடியுமா? முதல்ல அதை சொல்லு பார்க்கலாம். என்கிட்ட என்னுடைய பிள்ளைங்க எதையும் மூடி வைக்க முடியாது. என்னுடைய பிள்ளைங்க இனிமே வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போகிறத நான் பார்ப்பேனே தவிர, என்னுடைய பிள்ளைங்க வாழ்க்கையில் சந்தோஷத்தை இழந்து நிற்கிறத நான் பார்க்க மாட்டேன். எப்பயுமே நான் உங்ககிட்ட சொல்கிற ஒரு விஷயம், அதிகமாக கஷ்டப்படுறீங்க, அதிகமாக மனவேதனையோடு இருக்கீங்க. இந்த வேதனையெல்லாம் கூடிய சீக்கிரமாக உங்கள் வாழ்க்கையிலிருந்து எடுக்கப்படும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு இன்பத்தை தரப்படுங்கிறது தான். ஆனால் நீங்கள் எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லது நான் செஞ்சு கொடுப்பேங்கிறது? உங்கள் கஷ்டமும் கண்ணீரும் என்னை இன்னுமுமே புரிஞ்சிக்க வைக்க உங்களுக்கு விடலை. என்றைக்கும் நீங்கள் நல்லா ஒன்று தெரிஞ்சுக்க வேணும். இந்த சாயை நம்பின ஒவ்வொரு ஆளுமே, ஒவ்வொரு நபருமே வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கிறதுக்காகத்தான் பிறந்திருக்காங்க, துன்பத்தை அனுபவிக்கிறதுக்காக இல்லை. இந்த சாய் இன்னைக்கும் சரி என்னைக்கும் சரி இன்பங்கிற ஒன்றை நிச்சயமாக பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் சூட்டுவேனே தவிர, துன்பங்கிற ஒன்றை தன்னுடைய பிள்ளைங்க வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வர மாட்டேன். நிறைய பேர் உன்னுடைய வாழ்க்கையில் துரோகம் செஞ்சு உன்னை கஷ்டப்படுத்திட்டாங்க, உன்னை மனவேதனையை அதிகப்படுத்திட்டாங்க. நீ யாரெல்லாம் நல்லா இருக்கணும்னு நினச்சியோ அவங்க எல்லாருமே சரிதான். உன்னை எந்தெந்த முறையில் கஷ்டப்படுத்தணுமோ அந்தந்த முறையில் கஷ்டப்படுத்திட்டாங்க. ஆனால் இந்த சாயாகிய நான் உன்னை எந்த பொழுதும் எந்த ஒரு நிமிஷமும் உன்னை கஷ்டப்படுத்தவே மாட்டேன். எனக்கு அந்த மாதிரியான மனசும் கிடையாது. எனக்கு என்னுடைய பிள்ளைங்க இன்னைக்குன்னு இல்லை, என்னைக்கும் சந்தோஷமாக அவங்க குடும்பத்தோட நிம்மதியாக வாழணுங்கிற மட்டும்தான் எண்ணம் மட்டும்தானே தவிர, என் பிள்ளைங்க வீணாக போயிடணுங்கிற எண்ணம் எனக்கு அல்ல. நீ நினைக்கிறல்ல சாயிக்கு என் மேலே பாசம் இல்லை, சாயிக்கு என் மேலே கருணை இல்லை அப்படின்னு, அதுக்காகத்தான் நான் இந்த விஷயத்தையே உனக்கு சொல்ல வரேன். அம்மா, ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை இருக்குது. அந்த பிள்ளை ரொம்ப அதிகமாக மன உளைச்சல் படுது அப்படின்னா அந்த பிள்ளை முதல்ல போய் சொல்கிற ஆள் யாராக இருக்கும்? நீயே சொல்லு. தாய், தகப்பன், அப்படி நண்பன் அப்படியா? இல்லை, முதல்ல தெய்வத்துக்கிட்டத்தான் வந்து சொல்லுவாங்க. அப்புறம்தான் தாய்கிட்ட போய் சொல்லுவாங்க, தெய்வமே நான் இந்த அளவுக்கு கஷ்டப்படுறேன், இந்த அளவுக்கு முயற்சி செய்கிறேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் தோல்வியை பார்க்குறேங்கிறத முதல்ல ஒரு வீட்டில் இருக்கிற எந்த பிள்ளையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் சரி, தெய்வத்தை நோக்கி தான் வரும். அதுக்கப்புறம்தான் அம்மா அப்பா அப்படிப்பட்ட உறவை நோக்கி அது சொல்லும். அதே மாதிரி தான் நீ என்னை நோக்கி வந்து உன் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நீ சொல்கிற. அப்படி நீ சொல்கிற உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நான் கெடுப்பேனா? உனக்கு துரோகத்தை நான் செய்யத்தான் அனுமதிப்பேனா? இனி வரும் காலம் மொத்தமும் இனிப்பான காலம்தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இன்னைக்கு உனக்கு கஷ்டமாக இருக்கலாம், நாளைக்கு நிச்சயமாக உனக்கு சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். நிறைய காலம் கஷ்டப்பட்டாச்சு, நிறைய காலம் மனவேதனையை அடைஞ்சாச்சு. இனி வரும் காலமாவது இனிப்போடு இருக்கிற காலமாக உனக்கு அமையட்டும் அப்படின்னு நான் ஆசீர்வாதம் செய்கிறேன். நிறைய பேர் உன்னை தோல்வியாக ஆக்கணும்னு ஆசைப்படுறாங்க, ஆனால் இந்த சாயோ உன்னை ஜெயிக்க வச்சு வாழ்க்கையில் பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன். இதில் எவ்வளவு ஒற்றுமை சொல் பார்க்கலாம். நீ என்ன ஆசைப்படுற? உன் வாழ்க்கையில் நல்லா இருக்கணுங்கிறது. அதே தானே நானும் ஆசைப்படுறேன். ஆனால் என்ன நீ தூரமாக வச்சு பார்க்குற, தெய்வம் நல்லது செய்யலன்னு. உன்னோட இஷ்டம், நீ என்னை எப்படி வேணாலும் வச்சுப்பாரு. ஆனால் என்னுடைய கடமை உனக்கு நல்லது செய்கிறது. கண்டிப்பாக உனக்கு என்கிட்டேருந்து நல்ல விஷயமானது கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும். உன் வாழ்க்கையில் தோல்வியை நீ மறந்து
உன் வாழ்க்கையில் இன்பங்கிற ஒன்று கண்டிப்பாக வரதான் செய்யும். இன்பத்துக்கு என்றைக்கும் பஞ்சமே இல்லை. இன்பம் என்றைக்கும் உன் கூட இருக்குங்கிறதுல எந்த ஒரு சின்னதாக ஒரு சந்தேகமோ உனக்கு உன் வாழ்க்கையில் எப்பயும் தேவையும் இல்லை. சிரித்து சந்தோஷமாக இரு. சிறப்பான ஒரு வாழ்க்கை அமையும். நிறைய பேர்த்துக்கு உதவி செய்கிற அந்த உதவியெல்லாம் என்ன, உனக்கு அதற்கான பலன் என்ன? கிடைக்காமையா போக போது நீ செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நல்ல பலன் கிடைக்கும். நல்ல விதமான மாற்றம் கிடைக்கும். நல்ல விதமான யோகம் கிடைக்கும். நீ செய்கிற ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன் தலைமுறைக்கும் உன்னை நிச்சயமாக நிற்க வச்சு உனக்கு நல்லது செய்யும். பாவம், நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ட, எத்தனை விதமான காயங்களை அனுபவிச்சிட்ட. நீ நம்பு, உன் வாழ்க்கையில் நீ தேடுற ஒவ்வொன்றும் உனக்கு கிடைக்கும். நான் தருவேன். நிறைய பாக்கியமும் நிறைய சந்தோஷமும் உனக்கு கூடிய சீக்கிரமாக கிடைக்கும்னு நம்பு. நீ நிறைய தேடிட்ட. உன்னுடைய கஷ்டத்தையும் நீ கஷ்டமே படலை அப்படின்னு நான் சொல்லலை. நீ வாழ்க்கையில் நீ மற்றவங்களை ஏமாத்துற அப்படின்னு நான் சொல்லலை. உன் வாழ்க்கையில் நீ நிச்சயமாக சத்தியமாக நீ கேட்குற ஒவ்வொன்றும் கிடைக்கும். இந்த சாயின் மூலமாக உனக்கு நிறைய நல்ல நல்ல பாக்கியங்கள் கிடைக்கும். தோற்று போய் நிற்கிற இடத்துல உனக்கு எப்பேற்பட்ட விஷயமெல்லாம் கிடைக்கும்னு தெரியுமா? இன்றைக்கி வேணா நீ தோற்று போயிருக்கலாம். நாளைக்கு நிச்சயமாக எல்லாருக்கும் மத்தியில் ஜெயிச்சு வாழ்க்கையில் தலை நிமிர தான் போகிற காலம் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் முடிவுகளை அழகாக சொல்லும். நீ இன்னைக்கு நினச்சி ஒவ்வொன்றுத்தையும் கவலைப்பட்டுட்டு இருக்கல, கூடிய சீக்கிரமாக காலம் சொல்ல போகிற பதிலை பார்த்து கண்டிப்பாக வியப்ப. வியக்காத நாள்னு ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வியக்கிற மாதிரியான தருணம் நிச்சயமாக வரும். தோல்வியை பார்த்து 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 பழகி போன உன்னுடைய வாழ்க்கை வெற்றிங்கிற ஒன்றை பார்த்து ருசிக்க போகுது. சந்தோஷமாயிரு, தெளிவாயிரு, நம்பிக்கையாயிரு. துரோகம் செஞ்சவங்களுக்கு மத்தியில் வாழ்ந்துருவேங்கிற நம்பிக்கையோடு இரு. கண்டிப்பாக நீ வாழ்ந்துருவ. எதிர்பார்க்குற ஒவ்வொன்றும் கூடிய சீக்கிரம் கிடைக்கும். நீ இதுவரைக்கும் என்ன எதிர்பார்த்தியோ, என்ன விஷயம் உன் வாழ்க்கையில் கிடைக்காம உனக்கு தொந்தரவுக்கு மேலே தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கோ, அந்த விஷயம் எல்லாம், தொந்தரவு கொடுக்குற விஷயம் எல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு போய் உனக்கு நாளுக்கு நாள் இன்பங்கிற ஒன்றை கூடி கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நீ எனக்காக எல்லாம் செய்கிற. அப்படி இருக்கும்போது உன்னை நான் அளவச்சு உன்னை கஷ்டப்படுத்தி உன்னை ஒவ்வொரு நாளும் துன்பத்திலேயே வாழ வைக்கிறது என்ன நியாயம் சொல்லு? நானும் எனக்கும் மனசுண்டில்ல, நீ என்கிட்ட கேட்குறதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையும் உண்டுல்ல. நீ ஆசைப்படுற அளவுக்கு என்னுடைய சக்தி, அதாவது என்னால் என்னென்னலாம் முடியுமோ அது எல்லாத்தையும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நான் கொடுப்பேன். தோற்று போக மாட்டேன், ஜெயிப்பேன். நான் சொல்கிறேன், உன் வாழ்க்கையில் கண்டிப்பாக 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 நீ ஜெயிப்ப. அதை எல்லாரும் பார்ப்பாங்க. கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டம் அப்படிங்கிற ஒன்றுத்துக்குள்ள நிச்சயமாக நீ போவ.